அத்தியாயம் 38 பொறாமை கண்கள். விருந்து மண்டபத்தின் நடன தளத்தில் இனிமையான இசையுடன் ஆண்களும் பெண்களும் ஜோடிகளாக நடனமாடுகிறார்கள். அவர்கள் புகழ்பெற்ற பேரரசின் மிகவும் மரபுவழி அரசவை நடனத்தை ஆடுகிறார்கள். இது பூமியில் உள்ள வியன்னாஸ் வால்ட்ஸை ஓரளவு ஒத்திருக்கிறது. ஆண் மற்றும் பெண் நடன கூட்டாளிகள் ஒருவருக்கொருவர் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இணக்கமாகவும் லேசாகவும் தொடர்ச்சியான தலைகீழ் அசைவுகள், ஊசலாட்டங்கள் மற்றும் சுழல்களை மிக வேகமான வேகத்தில் முடிக்க வேண்டும். முழு நடனமும் சுறுசுறுப்பாகவும் மென்மையாகவும் அழகாகவும் தாராளமாகவும் இருக்கும். இவ்வளவு வேகமான சுழற்சியில் சுற்றியுள்ள அனைத்து பொருட்களும் மங்கலாகின்றன. கைகளில் நடன கூட்டாளியின் முகம் மட்டுமே தெளிவாக தெரியும். காலத்தின் இறுதி வரை அந்த நபரை தங்கள் கைகளில் ஏந்தி நடனமாட விரும்புவது போல் இருக்கிறது. ஆனால் இசை இறுதியில் முடிந்துவிடும். ஒரு பாடல் முடிந்தது. எலும்பில்லாதது போல லேசான ஆர்த்தியுடன் அகிலன் இறுதி சுழற்சியை முடித்தான். பின்னர் தயக்கத்துடன் ஆர்த்தியின் மென்மையான முதுகை தாங்கிய தனது வலது கையை பின்னால் இழுத்து சற்று பின்வாங்கி குனிந்தார். நன்றி மிஸ் ஆர்த்தி, நான் இதுவரை ஆடியதிலேயே மறக்க முடியாத நடனம் இது. ஆர்த்தியின் சிறிய முகம் இன்னும் சிவந்திருந்தது. அவள் இன்னும் லேசாக மூச்சிரைத்துக் கொண்டிருந்தாள். அவள் இப்போது நடனத்திலிருந்து மீளவில்லை என்பது போல. அகிலன் அசத்தலான வார்த்தைகளைக் கேட்டு அவள் தந்திரமாக புன்னகைத்து, நைட் அகிலன், நீ இந்த வார்த்தைகளை பல பெண்களிடம் சொல்லியிருக்கலாம் போலிருக்கிறது என்றாள். அகிலன் தலையை உயர்த்தினான். அவன் சிறிதும் கலங்கவில்லை. இந்த நேரத்தில் அவன் செய்ய வேண்டியது விளக்குவது அல்ல, தாக்குவதுதான் என்பதில் அவன் தெளிவாக இருந்தான். அதனால் அவன் சிரித்துக் கொண்டே, தயவுசெய்து என்னை நம்புங்கள், இன்றிலிருந்து இதுபோன்ற வார்த்தைகளை நான் உங்களுக்கு மட்டுமே சொல்வேன் என்றான். எதிர்பார்த்தது போலவே அகிலன் சற்று வெளிப்படையான வார்த்தைகள் ஆர்த்தியை கொஞ்சம் அதிகமாக உணர வைத்தன. ஆர்த்தி காற்றோட்டமாக அகிலன் மீது ஒரு பார்வை பார்த்தாள். ஆனால் அவள் முகம் வெட்கப் புன்னகையால் நிரம்பி வழிந்தது. இந்த நேரத்தில் அகிலன் ஏற்கனவே கொலைகார நோக்கத்தால் நிரம்பிய சுற்றியுள்ள பார்வைகளை உணர முடிந்தது. வெளிப்படையாக ஆர்த்தியின் முதல் நடனக் கூட்டாளியாக அகிலன் இயல்பாகவே அங்குள்ள அனைத்து உன்னத மனிதர்களின் பொது எதிரியாக மாறிவிட்டார். இருப்பினும் அவன் அதை பொருட்படுத்தவில்லை என்பது தெளிவாக தெரிந்தது. அவன் ஆர்த்தியின் இந்த பெரிய தொடையை ஒட்டிக்கொள்ள உறுதியாக இருந்தான். ஏனென்றால் அவன் ஏற்கனவே கூட்டத்தில் கவுண்ட் உமானை பார்த்திருந்தார். கொல்லப்படுவோம் என்ற பயம் உடனடியாக அகிலன் மீது படர்ந்தது. இதனால் அவன் தனது மதிப்பை அதிகரிக்கவும் எதிரி தன்னை காயப்படுத்துவதை தடுக்கவும் அனைத்து வகையான வழிகளையும் நாட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. ஆர்த்தியை குசானிடம் திருப்பி அனுப்பிய பிறகு அகிலன் பணிவுடன் மன்னிப்பு கேட்டான். எல்லாவற்றிலும் அதிகமாக இருப்பது எவ்வளவு மோசமானதோ அதே அளவுக்கு குறைவானதும் கூட என்பதை அவன் புரிந்து கொண்டார். இந்த நேரத்தில் ஆர்த்தியை சுற்றி இருப்பது முட்டாள்தனமான செயலாகும். ஆனால் அவர் வெகுதூரம் செல்வதற்குள் ஒரு இளைஞன் அகிலன் வழியை தடுத்தான். ஆமா, அவரது முகத்தில் அறைய அனுப்பப்பட்ட துணை வேடம் அவ்வளவு சீக்கிரம் தெரிந்ததா? அகிலன் விரித்தனமாக யூகித்துக் கொண்டிருக்கும் போதே, நீங்க யாருன்னு நான் கேட்கலாமா என்று பணிவாக சிரித்தார். அந்த இளைஞன் குளிர்ச்சியாக சிரித்தான். நைட் அகிலன், நீ ஒரு முறை என் அடையாளத்தை பயன்படுத்தியதாக கேள்விப்பட்டேன். எப்படி? உன்னால் என்னை அடையாளம் கூட அடையாளம் காண முடியவில்லையா? தனக்கு முன்னால் இருப்பவர் யார் என்பதை உடனடியாக உணர்ந்து அகிலன் ருத்ரன் சற்று இடைநிறுத்தினார். அவன் பரிச்சயமானவனாக தெரிந்ததில் ஆச்சரியமில்லை. அந்த பைத்தியக்கார பெண்ணைப் போலவே அவன் எரிச்சலூட்டுபவனாக இருந்தான். அவர்கள் உண்மையில் சகோதரர்கள். அப்போ நீங்க நைட் ருத்ரன் சுடோர். நான் உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். அகிலன் அவரை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருந்தேன்னு சொன்னான். ஆனா அவன் முகபாவத்துல மரியாதையே இல்ல. ருத்ரனுக்கு அகிலன் மிகவும் எரிச்சலூட்டுவதாக தெரிந்தது. அவர் கிண்டலாக, நைட் அகிலன், சொல்லுங்கள், மரியாதைக்குரிய மிஸ் ஆர்த்தி,
தான் நடனமாடும் நைட் ஒரு மோசடி என்று தெரிந்தால் எப்படி நடந்து கொள்வார் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? என்றார். ருத்ரனின் மிரட்டலுக்கு பதிலளிக்கும் விதமாக அகிலன் தனது தோள்களை குலுக்கி, நீ ஏன் போய் கண்டுபிடிக்க முயற்சிக்கக் கூடாது? என்று கவலைப்படாமல் கூறினார். அகிலன் அலட்சியம் உண்மையானதா அல்லது செயலா என்பதை தீர்மானிக்க முடியாமல் ருத்ரன் முகம் உடனடியாக இருண்டது. ஆனால் அவர் மேலும் ஆராய்வதற்குள் அகிலன் தனது குரலை குறைத்து, ஆனால் நான் உங்கள் இடத்தில் இருந்தால் முதலில் உங்கள் அன்பு சகோதரியைப் பற்றி நான் அதிக அக்கறை கொண்டிருப்பேன் என்று கூறினார். என் சகோதரியைப் பற்றி என்ன? அவன் தூண்டில் போடுவதை பார்த்து அகிலன் முகமலர்ச்சியுடன் சிரித்துக்கொண்டே தூண்டிவிட்டார். ஐஸ் ராக்கை மீண்டும் கைப்பற்ற இராணுவத்தை உண்மையிலேயே வழிநடத்தியவர் என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். நகரம் உன் சகோதரி, நைட் சிந்தியா. எனவே கர்த்தருடைய சட்டத்தின்படி நீ அல்ல, அவள்தான் சுடர் குடும்பத்தின் பிரபுத்துவத்தை பெறக்கூடாதா? முட்டாள்தனம்! வாலை மிதித்த பூனைக்குட்டியைப் போல ருத்ரன் உடனடியாக, நான் சூடோர் குடும்பத்தின் சரியான வாரிசு என்று முணுமுணுத்தான். நீங்கள் அந்த கருத்துக்களை டியூக் செயின்ஹில்டிற்காக சேமித்து வைக்க வேண்டும். இந்த விஷயத்தில் தனக்கு எந்த தொடர்பும் இல்லை என்பதை குறிக்கும் வகையில் அகிலன் தோள்களை குலுக்கிக் கொண்டார். எரிச்சலூட்டும் தோரணையால் ருத்ரன் தனது கோபத்தை கட்டுப்படுத்த முடியாமல் தவித்தார். அவர் அகிலன் மீது வெறித்துப் பார்த்து மூச்சிறைக்கத் தொடங்கினார். தனக்கு முன்னால் இருந்த சகிக்க முடியாத மனிதனை அவன் அடித்துக் கொள்ள விரும்புவது போல் தோன்றியது. ஆனால் சீக்கிரமே ருத்ரன் அமைதியடைந்தான். ஏனென்றால் அவருடைய தோளில் ஒரு கை வைக்கப்பட்டிருந்தது. ருத்ரன் தலையை திருப்பினான். அவருடைய முகபாவனை உடனடியாக மிகவும் பணிவாக மாறியது. மாமா! புதியவரான கவுண்ட் உமானை பார்க்க அகிலன் திரும்பிய போது அவரது கண்கள் உடனடியாக சுருங்கினர். எண்ணிப்பார்! தன் கண்களில் நடுக்கம் இருப்பதை மற்ற தரப்பினர் பார்க்கக்கூடாது என்று கோலின் பதட்டத்துடன் தலையை தாழ்த்தினான். கவுண்ட் உமான் ஒரு முதிர்ந்த, நேர்த்தியான நடுத்தர வயது மனிதர். அவர் எப்போதும் முகத்தில் மெல்லிய புன்னகையுடன் இருந்தார். எல்லோரிடமும் கண்ணியமாக நடந்து கொண்டார். இருப்பினும் அவரது மது சிவந்த கண்களில் அவ்வப்போது மறைந்திருக்கும் குளிர்ச்சி, இந்த எண்ணிக்கை அவர் தோன்றிய அளவுக்கு நட்பாக இல்லை என்பதை வெளிப்படுத்தியது. அகிலன், உன்னை காயமின்றி பார்த்ததில் எனக்கு மிகவும் மகிழ்ச்சி. கவுண்ட் உமான் அகிலன் தோளை மெதுவாக தட்டினார். அவரது முகம் உண்மையான மகிழ்ச்சியால் பிரகாசித்தது. கிரே கோட்டையில் நீ தாக்கப்பட்டதாக கேள்விப்பட்டேன். என்ன நடந்தது? யாருக்கு அவ்வளவு துணிச்சலானவர்? அகிலன் தலையை உயர்த்தினார். அவரது முகம் ஒரு இனிமையான புன்னகையால் மாற்றப்பட்டது. தாக்குதல் நடத்தியவர் நைட் கார்ட்டர். அவருக்கு பின்னால் யார் இருக்கிறார்கள் என்பது குறித்து நாங்கள் இன்னும் விசாரித்து வருகிறோம். அது அர்ஜுன். கவுண்ட் உமான் கோபமாக, அந்த நன்றிகெட்ட நபர், அவர் நைட் வட்டத்திற்கு அவமானம். கவலைப்படாதே, இந்த விஷயத்தை விசாரிக்க நான் ஒருவரை நியமிப்பேன். ஏதாவது செய்தி இருந்தால் நான் நிச்சயமாக உங்களுக்கு தெரிவிப்பேன் என்று கூறினார். கவுண்டின் உதவிக்கு நான் மிகவும் நன்றியுள்ளவனாக இருக்கிறேன். தனக்கு முன்னால் நீதி நிறைந்த கவுண்டை பார்த்த அகிலன் தனது நடிப்புத் திறன் அஜயனின் திறமையை விடக் குறைவாக இருக்க முடியாது என்று நினைக்காமல் இருக்க முடியவில்லை. கவுண்ட் உமான் மீண்டும் ஒரு நட்பு மூப்பராக தோன்றிய அகிலனுக்கு சில நல்ல குணமுள்ள அறிவுரைகளை வழங்கினார். தனது கொலைக்கும் இந்த கணக்கெடுப்புக்கும் தொடர்பு இருப்பதாக ஒருபோதும் சந்தேகிக்காதது போல அகிலன் கவனத்துடன் பதிலளித்தார். புறப்படுவதற்கு முன் கவுண்ட் உமான் தனது குரலை தாழ்த்தி, நீங்களும் அஜயனும் செய்தீர்களா? அஜயன் ஒன்றாக கவசத்துடன் விருந்துக்கு வர திட்டமிட்டுள்ளாரா? எதுவுமே இல்லை, இது வெறும் தற்செயல் நிகழ்வுதான். திடீரென்று ஏன் அப்படி கேட்டார் என்பது காலினுக்கு விசித்திரமாக இருந்தது. கவுண்ட் உமான் அர்த்தமுள்ள வகையில் கூறினார், ஓ, அது நல்லது. இருப்பினும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். அஜயனுக்கு மிக அருகில் செல்லக்கூடாது. ஏன்? அகிலன் நேரடியாக கேட்டார். கவுண்ட் உமான் பதில் சொல்லவில்லை. ஆனால் அவருக்கு பக்கத்தில் இருந்த நைட் ருத்ரன் ஆணவத்துடன் கேலி செய்தார். முட்டாள்!
அஜயன் இந்த முறை மிகவும் மோசமாக தோற்று 2,00,000 வடக்கு படையினரின் மரணத்திற்கு காரணமானார். அதற்கான பழியை அவர் ஏற்க வேண்டாமா? நீங்கள் அவரை அணுகத் துணியுங்கள். வாயை மூடு. கவுண்ட் உமான் உருமினார். நைட்ருத்ரன் உடனடியாக பின்வாங்கி மீண்டும் கூச்ச சுபாவமுள்ளவனாக மாறினான். கவுண்ட் உமான் தலையை திருப்பி பிரிந்து செல்லும் போது அகிலனிடம் கூறினார், நினைவில் கொள்ளுங்கள், எங்கள் விசுவாசம் எப்போதும் டியூக் செயின்ட் ஹில்டேவுக்குத்தான். எந்த அஜயனுக்கும் அல்லது கவுண்ட் உமானின் பின்வாங்கும் உருவத்தை பார்த்து அகிலன் கண்கள் திடீரென்று சுருங்கின. அப்போதுதான் இன்றிரவு விருந்து ஒரு ஆபத்தான நிலத்தடி நீரோட்டத்தை உருவாக்குவது போல் தோன்றியது என்பதை அவர் உணர்ந்தார்.